13 துறைகளை கொண்டது கரந்தை படலம். கரந்தை அரவம் ஒன்று, அதனிடை செலவு ஒன்று, அரும்போர் மலைதல் ஒன்று, புண்ணோடு வருதல் ஒன்று, போர்க்களத்து ஒளிதல், ஆளறி பிள்ளை, பிள்ளை தெளிவு, பிள்ளை ஆட்டு, கையறு நிலை, நெடுமொழிக்கிட்டு போறாரு. இந்த 13 துறை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வரணும். துறைகளை மனப்பாடம் பண்ணுங்க. இப்ப 19 துறை படிச்சிருக்கோம். அந்த 19 துறைகளுக்குரிய வரையறையை முதல்ல ஆர்டர் வைஸ் எழுதி ஒரு பக்கம் உட்கார்ந்து ஒரு 4 நாள் 5 நாள் மனப்பாடம் பண்ணுங்க. அப்படி மனப்பாடம் பண்ணினாதான் மைண்ட்ல நிக்கும். இல்லைன்னா என்ன பண்ணனாலும் மைண்ட்ல நிக்காது. வெச்சி அரவம் விரிச்சி செலவு வேய் புறத்திரை ஆகோல் பூசல் மற்ற சுரத்துய்த்தல் தந்திரை தலை தோற்றம் பாதிடு ஊண்டாட்டு உயர்கடை புலனறி சிறப்பு பிள்ளை வழக்கு பெருந்துடி நிலை கொற்றவை நிலையே வெறியாட்டு அப்படின்னு படிக்கணும். ஒரு ரைமிங் வேடா வரணும். அப்படி வந்தாதான் நமக்கு எல்லாத்தினையும் ஞாபகம் வச்சுக்க முடியும். சரி, அடுத்தது. இப்ப கரந்தையில ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கரந்தையில இருக்கக்கூடிய முதல் திணை என்ன சொல்லுது அப்படின்னா, ஆரவம் எழுப்புது. ஆரவம்னா நான் நேற்று சொன்னேன், சவுண்ட் எழுப்புறது, ஓசை கொடுக்கறது. யாருன்னா வீரர்கள் எல்லாம் சேர்ந்து பேசி கூடி ஆரவாரம் எழுப்புவாங்க. நம்ம பேசலாம், நம்ம போய் மன்னனுக்கு உதவி செய்யலாம். இப்ப நான் இந்த மாதிரி பிடிச்சிட்டு போயிட்டாங்க, பசு கூட்டங்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, நம்ம போய் ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த வீரர்களினுடைய கலந்து ஆலோசிக்க கூடியதான் அரவம் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல இது கரந்தை அரவமா இருக்கு. அடுத்தது அதரிடை செலவு. அதரிடை செலவு என்பது ஆணிரைகளை, அதாவது அதரிடை செலவு என்பது அதர் என்றால் வழி, இடைன்னா நம்ம அந்த வழியில போகணும், இடை எடுத்து போகணும், போனாதான் நமக்கு வெற்றி கிடைக்கும்னு பேசுறது. அதான் அதரிடை செலவு. செலவுன்னா பயணம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது. அடுத்தது போர் மலைதல். அவன் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வெற்றியாரை இல்லாம செஞ்சிடணும். அவங்கள போர் மலைதல். மலைதல் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொறுதல். ஒருத்தர் விருப்பப்பட்டு எல்லாரும் அதாவது இப்போ எதிரி நாட்டு படையை இல்லாம செஞ்சு விருப்பப்பட்டு போகணும். இதுல விருப்பம் இல்லாதவங்களா வர வேண்டாமாங்க கூட. அந்த அடுத்து புண்ணோடு வருதல். புண்ணோடு வருதல் என்பது விழுப்புண்ணை தாங்கி புண்ணோடு வரக்கூடியது. யார? வெற்றியாரை வெற்றி அடையணுன்றதுக்காக விழுப்புண்ணையும் தாங்கி புண்ணோடு வருவாங்க. இதெல்லாம் நம்ம படிக்கும் போதே இதுல நமக்கு புரிஞ்சுக்க முடியும். சில திணைகள்ல சில துறைகள் எல்லாம் மனப்பாடம் பண்ணணும்லாம் இல்ல, பார்த்தாவே புரிஞ்சிடும். அடுத்து போர்க்களத்து ஒளிதல். ஏன் போர்க்களத்துல ஒளிறாங்கன்னா, புறம்புதுகிட்டு ஓடாத வண்ணம் அந்த போர்க்களத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, இறுதி வரைக்கும் நின்னு போரிட்டு இறக்குறாங்க. ஒளிதல்னா இல்லாம ஆகுறது, அதாவது ஒளிஞ்சு போறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது. போர்க்களத்துல புறம்புதுகிட்டு ஓடக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் போராடணும், கடைசியா முடியல அப்படின்னா செத்து போயிடணும். அப்படிதான் போர்க்களத்து ஒளிதல் இருந்திருக்கு. அடுத்து ஆளறி பிள்ளை. ஆளறி பிள்ளை என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெட்டி வீழ்த்தின, அதாவது தான் ஒருவனா நின்று அவன் என்ன செய்வான் அப்படின்னா வெட்டி வீழ்த்துவான். வெட்டி வீழ்த்தியவனை, ஒருவனின் நிலையை தூக்கி எறிவது. அவன் வெற்றி மரவனா இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் மட்டும்தான் நின்னா, ஆனா அவனையும் வெட்டி வீழ்த்தி அவனை தூக்கி எறிவது. அதுதான் எறிதல் என்பது வெட்டுதலுக்கு அர்த்தம். எறிதல் என்றால் நம்ம இந்த இடத்த தூக்கி எறியறது அப்படின்னு சொல்லக்கூடாது. வெட்டி வீழ்த்தி அந்த மறவன் தன்னுடைய தனியா நான் நின்று ஜெயிச்சேன் அப்படின்னு காட்டுறதுதான் ஆளேறி பிள்ளை. பிள்ளை என்றால் மறவர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த மறவர்கள்னா வெற்றி மறவர்களை, ஆளேறினா ஒரு ஆளா நின்று தூக்கி எறியறது. அடுத்தது பிள்ளை தெளிவு. பிள்ளை தெளிவு என்பது விழுப்புண் பட்ட கரந்தை மறவன் திரும்ப மறுபடியும் புண்ணை கண்டு மகிழ்ந்து கூத்தாடுவது. அதான் பிள்ளை தெளிவு.
இதுல எந்த நுணுக்கமும் இருக்காது. ஆனா நம்ம தான் புரிஞ்சுக்கணும், மைண்ட்ல செட் பண்ணிக்கணும். பிள்ளை தெளிவு. ஆளேரி பிள்ளைனா அது நமக்கு தெரியுது, வெட்டி வீழ்த்துறாங்க, ஏதோ தூக்கி எறிஞ்சிட்டான், எதிரி நாட்டு படையில மறவர்களை வென்றிருக்காங்கன்னு புரிய வருது. ஆனா பிள்ளை தெளிவு அப்படி கிடையாது. விழுப்புண் பட்ட கரந்தை மறவன் தான் பெற்ற புன்னை கண்டு மகிழ்ந்து கூத்தாடுவதுதான் பிள்ளை தெளிவு அப்படின்னு சொல்றது. அடுத்து பிள்ளையாட்டு. பிள்ளையாட்டு என்பது பகை அரசனை வென்றுட்டு அவனுடைய குடலை உருவி, அந்த குடலை உருவி தான் அந்த வேலுக்கு மாலையாக அணிந்து சுழற்சி ஆடுவது, அதுதான் பிள்ளையாட்டு. பிள்ளையாட்டு, பிள்ளை தெளிவு, ஆளரி பிள்ளை அப்படின்றதெல்லாம் இந்த ஒரே மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வித்தியாசம் நம்ம மைண்ட்ல செட் பண்ணணும். அடுத்தது பார்த்தோம்னா கையறு நிலை. இனிமே வரதெல்லாம் ஈஸியா இருக்கும். கையறு நிலை என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போர்ல விழுப்புண் பட்டு இறக்குறாங்க இல்லையா, அந்த இறந்த வீரர்களுக்காக, அதாவது வெற்றியாரை வீழ்த்தணும், தானும் இறக்காம இருக்கணும் அப்படின்னு யோசிச்சுதான் போர்க்களத்துக்கு போவாங்க கரந்தை வீரர். ஆனா அங்க ஏதோ ஒரு சூழல், அவங்க வீழ்த்தும் போது இவங்களும் இறக்குற மாதிரி நடந்துரும். அந்த நடந்த நிகழ்வுக்காக யாரு பாடுறாங்கன்னா பாணர்கள். எந்த பாணர்கள்? பாட்டு பாடக்கூடிய, அந்த இசைக்கருவியை வச்சு பாடக்கூடிய பாணர்கள் தங்களுடைய வருத்தத்தை கையறு நிலையாக தெரிவிக்குது. கையறு நிலைன்னா நமக்கு தெரியும், பாரி கபிலரனுடைய இறப்புக்காக பாடப்பட்டதெல்லாம் கையறு நிலை பாடல்கள். கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தியாரனுடைய நட்பு சிறப்புகள்லாம் கையறு நிலை பாடல்கள்லாம் வந்திருக்கும் இல்லையா, அதுதான். அப்ப இறந்தவர்களுக்காக வருத்தப்பட்டு பாணர்கள் பாடுவது. அடுத்து நெடுமொழி கூறுவது. கேக்குதுங்களா? கேக்குதா? ஓகே ஓகே. அடுத்தது நெடுமொழி கூறல். நெடுமொழி கூறுவது என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போர்ல தானே நின்னுக்கிறது. அவனே தானே, ஒரு வீரன் தன் ஆற்றலை தானே எடுத்து கூறுவது. யாருக்கு தெரியுமா கூறுவான்? மன்னன் கிட்ட கூறுவான், நான் ஒருத்தனா போய் நானே வெற்றி அடைஞ்சு நானே உங்க முன்னாடி நின்றுருக்கேன். அதான் நெடு மொழி கூறல் அப்படின்னு சொல்றது. அதாவது தற்பெருமை பேசிக்கிறது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். தற்பெருமை சில இடங்களில் குற்றமாகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இலக்கணத்துல. அந்த மாதிரி கூறுவதுதான் நெடுமொழி கூறல் அப்படின்னு சொல்றது. ஏன்னா அவன் பெருமிதத்தோடு இங்க வந்திருக்கான். எதிரி நாட்டு படையை வீழ்த்திட்டு மன்னன் முன்னாடி நின்றுருக்கான். அப்ப அவன் தற்பெருமை பேசுறதுல தப்பு கிடையாது. அடுத்து பிள்ளை பயிற்சி. பிள்ளை பயிற்சி என்பது தீய நிமித்தத்தின் பொருட்டாக நடக்கிறது. எதற்காக தீய நிமித்தம் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, போர்த்தாங்கி அதாவது போருக்கு போலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு கரந்தை மறவர்கள் போகும்போது அங்க நிமித்திகம் சொன்ன அந்த நிமித்திகன் என்ன சொல்லியிருக்கான், நடக்குமா, வெற்றி கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல அப்படின்றதுதான் அவன் சந்தேகத்துக்குரியதான் சொன்னான். அந்த தீ நிமித்தம் சொன்ன அந்த வேந்தனுக்கு, ஏன்னா அவன் 2 விதமா தான் சொல்லியிருக்கான். நீங்க வெற்றியார போய் தாக்க போறீங்க, அவங்க ஆணிரைகளை கொடுப்பாங்களா, நீங்க அதை வாங்கிட்டு வர முடியுமா, இதற்கு ரொம்ப மெனக்கடணும், ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்றதெல்லாம் எடுத்து பேசின அவனுக்கு தார்வேந்தன் தலையளிக்கிறது. என்ன தார்வேந்தன்னா மண்ணை ஆளக்கூடிய அந்த மன்னன் பெரும் பொருளை கொடுக்கிறது. அதான் பிள்ளை பெயர்ச்சி அப்படின்னு சொல்றது. இதுவும் கொஞ்சம் வித்தியாசம் வரும். பிள்ளை பெயர்ச்சி அப்படின்றது எதற்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கோங்க. அடுத்து வேத்தியல் மலிவு. வேத்தியல் மலிவு எல்லாம் ஈஸி தான். மன்னன் வேத்தியல்னா மன்னன், வேந்தன்னா மன்னன். அந்த மன்னனினுடைய புகழை ஒரு மறவன் பாடுவது, அதுதான் வேத்தியல் மலிவு அப்படின்னு சொல்றது. அதாவது மறவர் தம் அரசனை புகழ்ந்து போற்றி கொண்டாடுவது. இதுவரைக்கும் மன்னன் புகழ்ந்திருப்பான், நீ பரவாயில்ல போய் ஜெயிச்சுட்டுலாம் வந்த அப்படின்னு. ஆனா இங்க வேத்தியல் மலிவு மன்னனை புகழ்ந்து பாடுறாங்க மறவர்கள். அடுத்து குடிநிலை. குடிநிலை என்பது அதாவது மண்ணுல வாழக்கூடிய தொன்மை, அரண், இது எல்லாத்தையும் சொல்லிட்டு அவங்களுடைய, ஏன்னா மண்ணு அப்படின்னாவே அதற்குரிய ஒரு பழமை இருக்கும் இல்லையா, அந்த பழமையெல்லாம் சொல்லிட்டு அப்படி சொல்லப்பட்ட அந்த பழமையோடு தங்களுடைய குடியினுடைய வரலாற்றையும் கூறுவது, அதுதான் குடிநிலை. முதல்ல மண்ணை சொல்லணும், இந்த நாட்டினுடைய சிறப்பை சொல்லணும், அதற்கு அப்புறமா அதான் மண்தினி அப்படின்னா பூமியை சொல்லணும், அதோட தொன்மையை சொல்லணும், அதனுடைய வளம் சொல்லணும், அதுக்கப்புறம் குடிவரவை சொல்லணும். இதுதான் குடிநிலை அப்படின்னு சொல்றது. இதற்கான கொழு பாடல்கள் நாளைக்கு நம்ம ஒரு 10 நிமிஷத்துல பாத்திரலாம். இதுல இருக்கிற கொழு பாடல்கள்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கும், பார்த்தாவே புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். வெற்றி மாதிரி கொஞ்சம் டஃப்பா இருக்கிற மாதிரி இருக்காது.
நாளைக்கு பார்க்கலாங்களா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா?